ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير وقال النبي صلى الله عليه وسلم إن للشيطان لمة بابن آدم وللملك لمة فأما لمة الشيطان فإيعاد بالشر وتكذيب بالحق وأما لمة الملك فإيعاد بالخير وتصديق بالحق أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே சிரமங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதாவது அவ்வளவு எளிதில் நாம் வெற்றி அடைந்து விட முடியாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் கஷ்டங்களில் மூழ்கியவனாகவே படைத்திருக்கிறோம். கஷ்டங்கள் அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் போராட்டம் தான். இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன், அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் ஒரு கஷ்டத்திற்கு பின் இன்னொரு கஷ்டம், பிறகு இன்னொரு கஷ்டம். இந்த கஷ்டங்களை தாண்டி ஃபமுலாகி, இறுதியில் அல்லாஹ்வை சந்திப்போம். உலகத்தில் அல்லாஹ் நமக்கு 4 எதிரிகளை படைத்திருக்கிறான். இந்த 4 எதிரிகளையும் வென்ற பிறகுதான் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல முடியும். சொர்க்க பாதை என்பது அவ்வளவு எளிதான ஒரு பாதை அல்ல. நபிமார்கள் அல்லாஹுக்கு பிரியமானவர்கள். சொர்க்கம் செல்வது எளிமையானது என்று சொன்னால் கஷ்டப்படாமல் நபிமார்கள் சொர்க்கம் இருக்கணும். ஆனால் உலகத்தில் எந்த நபியும் கஷ்டப்படாமல் இருந்ததில்லை. ஒரு நபி கஷ்டப்பட்டு அவர் அழுது புலம்பி, அவருக்கு பேரே நூஹன் வந்துடுச்சு. நூஹுனா என்ன? புலம்பல்னு அர்த்தம். அரபியில் நூஹனா புலம்பல். 950 வருடங்கள் அவர்கள் சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். 80 பேர் தான் ஈமான் கொண்டாங்க. அதில் புலம்பி அவங்களுக்கு பேரே நூஹன் வந்துடுச்சு. ஆக கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டாங்க. ஹலீலுல்லா அவர்கள் அவங்க லேசா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறல, அல்லாஹ்வுடைய நட்பை பெறல. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பு 2ஆக வெட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது. நபிமார்களும் கூட கஷ்டப்பட்டுத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும் என்று சொன்னால் நாம் கற்பனை செய்கிறோம் லேசாக மறுமை பாதை அடைஞ்சிடலாம். அப்படி அல்ல. அவ்வளோ லேசாக மறுமை பாதை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய பரீட்சைன்னு ஒன்று இருக்குது. இதில் எல்லாம் நாம பாஸ் ஆகணும். அல்லாஹ்வுடைய இந்த பரீட்சையை அல்லாஹ் வைக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களையும் நாம் சோதித்திருக்கிறோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு, யார் உண்மையாளர்கள் என்று அறியப்பட வேண்டும். வலயஅலமன்னல் காதிபீன், யார் பொய்யர்கள் அறியப்பட வேண்டும். உண்மையாளர்களாக நம்ம எல்லாருமே சொல்றோம், நான் முஸ்லீம், நான் மோமின், எல்லாரும் தாவா செய்யலாம், எல்லாருமே நான் முஸ்லீம் என்று வாதிடலாம். ஆனால் உண்மை வெளிப்படும் எப்போது? அல்லாஹ்வுடைய பரீட்சையின் போது தான் தெரியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன்கிட்ட எப்படிப்பா படிக்கிறேன்னு கேட்டால் நல்லா தான் படிக்கிறேன்னு சொல்லுவான். பரீட்சையில் பாஸ் ஆனாதான் தெரியும் அவன் நல்லா படித்தானா இல்லையாங்கிறது. அதே போல தான் எல்லாருமே முஸ்லீம் தான் சொல்கிறோம், எல்லாருமே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோன்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய பரீட்சை ஒன்று இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். அல்லாஹ்வுடைய பரீட்சை பல ரூபத்தில் வரலாம். போன வாரமும் சொன்னோம். ஒரு பெரியார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பரீட்சையில் நீங்கள் பாஸா ஃபெயிலான்னு தெரியணும்னு சொன்னால், உங்களுடைய ஈமானுடைய தரஜா எப்படி அறியணும்னு சொன்னால், ஃபஜ்ரு தொழுகையில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்னு பார்த்துக்குங்க. ஃபஜ்ரு தொழுகை தான் உங்களுடைய ஈமானுக்கு மதிப்பெண் போடக்கூடிய முதல் அளவுகோல். இந்த ஃபஜ்ரு தொழுகைக்கு நீங்கள் கரெக்டாக வர்றீங்கன்னு சொன்னால் உங்கள் ஈமான் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஜ்ரில் சரியாக வரல நீங்கள் முனாஃபிக்குன்னு அர்த்தம். இது யார் சொன்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நாம சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க.
அப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமல் இருக்க நம்ம 1000 காரணம் சொல்லுவோம். நான் பயணத்திலிருந்து ராத்திரி 1 மணிக்கு தான் நான் வந்தேன், குளிர் கடுமையாக இருந்தது, ரொம்ப என்னென்னவோ காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் அதே ஃபஜ்ர் நேரத்தில் ஒரு 1000 ரூபா ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம கியூவை பார்க்கலாம். அப்போ ராத்திரி நாம் 1 மணிக்கு படுத்த கஷ்டம் அப்போ தெரியாது. அந்த 1000 ரூபா வாங்குறதுக்காக காலையில் இருக்கிற அந்த கடுமையான பனியோ குளிரோ நமக்கு அப்போ தெரியாது. அந்த 1000 ரூபா பணம் நமக்கு பெருசாக இருக்குது, ஆனால் ஃபஜ்ர் தொழுகை நமக்கு லேசாக இருக்குது. இதுதான் பரீட்சை. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலயஅலமன்ன அல்லாஹு அல்லதீன ஸதகு, யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்று அறிய வேண்டுமாக. அல்லாஹ் சில கஷ்டங்களை நமக்கு தருகிறான். இந்த கஷ்டங்களை வைத்து தான் உங்களுடைய ஈமானில் நீங்கள் உண்மையாளர்களா பொய்யர்களா என்பது. அந்த கஷ்டங்கள் யார் மூலமாக வரும்? 4 எதிரிகள் மூலமாக வரும். அல்லாஹ் 4 எதிரியை நமக்கு படைச்சிருக்கிறான். 2 எதிரி நமக்கு வெளியில் இருக்கிற எதிரி, 2 எதிரி நமக்கு உள்ளேயே இருக்கிற எதிரி. நமக்கு வெளியில் இருக்கிற 2 எதிரிகள் யார்? ஷைத்தானும் துனியாவும். ஷைத்தானும் துனியாவும் நமக்கு வெளியில் இருக்கிற எதிரிகள். நமக்குள்ளேயே இருக்கிற எதிரிகள் 2 பேர், நம்முடைய நஃப்ஸும் ஹவாவும். இந்த 2 நமக்குள்ள அல்லாஹ் படைத்திருக்கிற எதிரிகள். இந்த 4 எதிரிகளை நீங்கள் வென்றாக வேண்டும். அதில் முதலாவது ஷைத்தான் என்கிற எதிரி, இப்லீஸ் என்கிற எதிரி. அல்லாஹ் இந்த எதிரியை குர்ஆன்ல சொல்லும்போது, இந்த எதிரி உங்களுக்கு மோசமானவன். நான் ஓதி ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன், ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, ஃபத்தஹிதூஹு அதுவன், அவனை எதிரியாகவே ஆக்குங்கள். யாசின் சூரா நம்ம ஓதுறோம், அடிக்கடி ஓதுறோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான், அலம் அஹதி இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே உங்களுக்கு நான் ஏற்கனவே அறிவிக்கவில்லையா, அன்ன ஷைத்தான லக்கும் அதுவன், ஷைத்தான் உங்களுக்கு, அல்லா தஅபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தானை வழிபடாதீர்கள், ஷைத்தான் தான் உங்களுடைய எதிரி. சூரா யாசீன்ல வருது. ஷைத்தான் நம்முடைய முதல் எதிரி. எல்லா இடத்துலையும் ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஷைத்தானும் அவருடைய உள்ளத்தில் சில விஷயங்களை உதிக்க செய்வான், மலக்கும் சில விஷயங்களை உதிக்க செய்வார். நமக்குள்ள மலக்கு நல்ல விஷயங்களை போடுவார், உண்மையை எது சத்தியமோ அதை உண்மைப்படுத்த சொல்லுவார். ஷைத்தான் கெட்ட விஷயங்களை போட்டுக்கிட்டே இருப்பான், அதுக்கு வாக்களிப்பான், உண்மையை பொய்யாக்கும்படி சொல்லுவான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இது இருந்து கொண்டே தான் இருக்குது. எல்லா நிலைகளிலும் ஷைத்தான் இருக்கிறான். நம்ம தொழுகையில் நின்னா அங்கேயும் ஷைத்தான் வருவான். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் தொழுகையில் இருந்தா காத்து பிரிகிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது, ஓது செஞ்சுட்டு வரலாமான்னு தோணுது. நபி சொன்னாங்க, வேண்டாம், தேவையில்லை. நீங்க தொழுகையில் நிற்கும் போது உங்களுடைய பின்பக்கமாக ஷைத்தான் ஊதி விடுகிறான். நீங்க நினைக்கிறீங்க காத்து பிரிஞ்சிருச்சு, காத்து பிரிஞ்சிருச்சு, அங்க ஷைத்தான் என்ன செய்யறான், வேலை செய்யறான். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு அடியான் தொழுகையில் நிற்கும் போது அவனுடைய பின்பக்கத்தில் இருக்கிற சில முடிகளை பிடித்து ஷைத்தான் இழுக்கிறான். அவர் நினைச்சுக்கிறார் ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லி. இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. உறுதியாக காற்று பிரிந்தது என்பதற்கான அடையாளத்தையும் சொன்னாங்க. துர்நாற்றம் வரணும், சத்தம் கேட்கணும், அப்பதான் உங்களுக்கு காத்து பிரிந்தது. அப்ப ஷைத்தான் தொழுகையில் வருகிறான், கணவன் மனைவிக்கு இடையில ஷைத்தான் வருகிறான். ஒவ்வொரு கட்டத்திலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். ஷைத்தானுக்கும் மனிதனுக்குமான விரோதம் எங்கிருந்து ஆரம்பித்தது? ஆதி முதல் ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து உத்தரவிட்டான், மலக்குகளுக்கும் உத்தரவிட்டான். இந்த இப்லீஸ் யாருடைய கூட்டத்தில்? மலக்குகளோட தான் இருந்தான். அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், மலக்குகளோட இருந்தான். அல்லாஹ் சொன்னான், எல்லாரும் கட்டுப்படுங்க, எல்லாரும் அவருக்கு சஜிதா செய்யுங்க. மலக்குகள் எல்லாம் சஜிதா பண்ணிட்டாங்க, இப்லீஸ் மட்டும்தான் சஜிதா செய்யல. இப்போ அல்லாஹ் நினைச்சிருந்தான்னு சொன்னா, சஜிதா செய்ய மறுத்த இப்லீஸை உடனே சொர்க்கத்தை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம். அல்லாஹ் உடனே வெளியே அனுப்பியிருக்கலாம். ஏன்னா நான் சொல்லி நீ சஜிதா செய்யலன்னு சொல்லி. நான் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாளன் பாருங்க. அந்த இப்லீஸ்னையும் அல்லாஹ் காரணம் கேட்குறான், ஏப்பா நீ சஜிதா பண்ணலன்னு சொல்லி, ஏன் நீ சஜிதா செய்யல? உடனே அவனை சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கி இருக்க முடியும். எப்போ அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்படவில்லையோ அந்த சொர்க்கத்திலிருந்து அவனை தூக்கி வீசி இருக்கலாம். நான் அல்லாஹ்வுடைய பெருந்தன்மை கேட்கிறான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதை, என்னுடைய கையால படைச்ச ஆதமுக்கு ஏன்பா நீ சஜிதா செய்யல? நாம கூட அப்படி கேட்கறது இல்லை. நாம ஆணவத்தில் இருக்கிறோம். ஒரு ஆள் தவறு செஞ்சுதான் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கணும். அல்லாஹ் கற்றுத்தரான் பண்பாட்டை. அல்லாஹ் இப்லீஸ்னையும் கேட்கறான், ஏன்பா நீ? அல்லாஹ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா கேட்கிறான் அல்லாஹ், ஏன்பா நீ இப்படி பண்ண? நான் சஜிதா செய்ய சொன்னேன், ஏன் செய்யல? அங்கதான் ஷைத்தான் என்ன பண்ணனா, ஆனா ஹைரும் மின்ஹுன்னு சொல்லிட்டான், அவரை விட நான் மேலான ஆளு,
என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், அவரை களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய். அல்லாஹ் அப்பதான் அவரை தூக்கி வீசினான். இதுக்கு தான் உலமாக்கள் சொல்லுவாங்க குஃபர இபிலீஸ். இபிலீஸுடைய குஃபர் என்னன்னா பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை நியாயப்படுத்துறது. ஒரு முஸ்லிம் பாவம் செய்யலாம், ஆனா இப்லீஸ் ஆயிடக்கூடாது. இப்லீஸுடைய குணம் என்ன? தன் பாவத்தை நியாயப்படுத்தினான். இந்த ஆதமை விட நான் சிறந்தவன் என்று எப்போது சொன்னானோ அல்லாஹ் அப்பதான் அவனை தூக்கி வீசிட்டான், வெளியே தூக்கி போட்டான்ல. அதுக்கப்புறம் அவன் அல்லாட்ட கெஞ்சினான், எல்லாம் எனக்கு அவகாசம் கொடு, கியாமத் வரைக்கும் உலகத்தில் நான் இருக்கணும், அவகாசம் கொடு. அல்லாஹ்வும் அவகாசம் கொடுத்தான். இப்போ ஷைத்தான் வந்து ஒரு சபதம் எடுத்தான் அல்லாட்ட, என்ன? நான் இந்த மனித இனத்தை வழிகெடுப்பேன் எல்லா வகையிலும், லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், மனிதர்களுக்கு முன்னால் வந்தும் வழிகெடுப்பேன், வமின் ஹல்பிஹிம், பின்னால் வந்தும் வழிகெடுப்பேன், வஅன் ஐமானிஹிம், வலப்பக்கத்திலிருந்து வழிகெடுப்பேன், இடது பக்கத்திலிருந்து வழிகெடுப்பேன். ஆனால் மேலிருந்து வழிகெடுப்பேன்னு சொல்லலை. மேலிருந்து வழிகெடுக்க முடியாது, மேலே அல்லாஹுடைய அர்ஷ் இருக்குது. அதனால தான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி ஓடுங்கள், அல்லாஹ்வை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டது. எல்லா வகையிலையும் ஷைத்தான் வந்து வழிகெடுக்கக்கூடிய எல்லா பாதைகளையும் திறந்து விடுகிறான். அல்லாஹ் சொன்னா என்னுடைய அடியார்களிடத்தில் உன்னுடைய தந்திரம் எடுபடாது. அடுத்து அல்லாஹ்தாலா ஆதமையும் அவங்களுக்கு துணைய ஹவ்வாவையும் படைத்து அவங்கள சொர்க்கத்தில் அனுப்பி எல்லா வெத்தையும் சாப்பிடுங்க, எங்கனாலும் போங்க, எங்கனாலும் வாங்க, ஒரே ஒரு மரத்தை காட்டி இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். சொர்க்கத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிற பொருள்களுடைய தன்மை என்னன்னா, நாம் இந்த உலகத்தில் எதை சாப்பிட்டாலும் அது கழிவாக வெளியே போயிடும், அது நீராக மலமாக போயிடும். ஆனால் சொர்க்கத்தில் எதை சாப்பிட்டாலும் அது கழிவாக வெளியேறாது, வேர்வையாக தான் வரும். என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன குடித்தாலும் சரி, அது வேர்வையாக வந்துடும். ஆனால் அல்லாஹ் எந்த மரத்தை பார்த்து ஆதமை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த மரத்தை சாப்பிட்டா மட்டும் மலஜலம் வந்துடும். எதை அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை பார்த்து. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான் எதனாலும் சாப்பிடுங்க, இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இப்லீஸ் வந்துட்டான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது வெளியே தள்ளணும். எந்த சொர்க்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேனோ அதில் இவர்களும் இருக்கக்கூடாது. வந்துட்டான் ஆதமுடைய ஹவ்வாவிடத்திலையும் வந்து என்ன பண்ணா, சத்தியம் பண்ணனான். ஷைத்தான் என்னைக்கும் மனுஷனுக்கு நன்மை நாட போறதில்லை. சத்தியம் பண்ணி சொன்னா வகாசமஹுமா இன்னி லக்குமா லமினன் நாஸிஹீன், உங்க ரெண்டு பேருக்கும் நான் நல்லது தான் நாடுறேன். அல்லாஹ் இதை ஏன் தெரியுமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், இதை சாப்பிட்டா சொர்க்கத்திலே நீங்க நிரந்தரமா தங்கிடுவீங்க. அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. இதை சாப்பிட்டா நீங்க சொர்க்கத்திலே இருந்துருவீங்க, அதனால இதை சாப்பிட்டா நிரந்தரமா சொர்க்கத்தில் இருக்கிறான், இதை சாப்பிடுங்கன்னு சொன்னான். ஷைத்தானுடைய வேலை தான். வட்டிக்கு லாபம் பேர் வைப்பான். வட்டிக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? வட்டினா லாபம். இசை ஹராம், இசைக்கு என்ன பேர் ஷைத்தான் வச்சிருக்கிறான்? அது ஒரு கலை. நம்மில் பலரும் இசையை நியாயப்படுத்துவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர், அழகழகான பெயர்கள். அப்போ ஷைத்தான் வந்து அல்லாஹ் தடுத்த மரத்தை எப்படி சொல்லி சாப்பிட வைக்கிறான், இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாயிடலான்னு சொல்லி. ரெண்டு பேரும் ஏமாந்துட்டாங்க. அல்லாஹ் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அதை சாப்பிட்டதும் வயிறு என்னங்க புரட்ட ஆரம்பிச்சிருச்சு, வெளியே வரணும், கழிவுகள் வெளியே வரணும். அது வரைக்கும் அல்லாஹ் ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் முன்பின் துவாரங்களை படைக்கல. மலஜலம் வெளியே வரணும்னா என்ன இருக்கணும்? முன்பின் துவாரம் இருக்கணும். அது வரைக்கும் அல்லாஹ் முன்பின் துவாரத்தை படைக்கல. எப்போ அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டாங்களோ இப்போ அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் முன்பின் துவாரங்களை படைக்கிறான். அப்பதான் படைக்கிறான், அது வரைக்கும் படைக்கல. ஆரம்பத்தில் அல்லாஹ் படைக்கல, ஏன்னா அது தேவையும் இல்லை. இந்த மலஜலத்துக்காக தான் முன்பின் துவாரங்கள். இந்த மரத்தை சாப்பிட்டதுமே அல்லாஹ் முன்பின் துவாரத்தை படைச்சிடறான். இப்போ சொர்க்கத்தில் என்ன கிடையாது? டாய்லெட் இல்லை. சொர்க்கத்தில் என்ன இல்லைங்க? டாய்லெட் கிடையாது. இப்போ என்ன செஞ்சாகணும்? அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபஹ்பிதா, ரெண்டு பேரும் கீழே போங்கன்ட்டான். ரெண்டு பேரும் சொர்க்கத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டான். அப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் ஒரே ஒரு பாவம் செஞ்சாங்க, சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நாம் 1000 பாவம் செஞ்சுட்டு சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறோம். ஒரு பாவத்திற்காக ஆதம் சொர்க்கத்தை இழந்தாங்க. இப்போ எந்த கனியை அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை சாப்பிட்டதுனால தேவை வந்துச்சு. அல்லாஹ் முன்பின் துவாரங்களை படைத்தான். இந்த உலகம் என்பது மலஜலம் கழிப்பதற்காக அனுப்பப்பட்ட இடம், மலஜலம் கழிப்பதற்காக அனுப்பப்பட்ட இடம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த இப்லீஸுக்குமாக ஏற்பட்ட அந்த ஆரம்ப கால பகை இருக்கிறது. இதுதான் மனிதனை கடைசி வரைக்கும் ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டே தான் இருப்பான். மனிதனுக்கு நல்லதை நாடவே மாட்டான். ஒரு சம்பவம் ஒன்று சொல்றாங்க. ஒரு ஆள், ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் வந்து இந்த தவறு செய்யக்கூடிய மக்களை பார்த்தா திட்டுவாராம். நம்ம என்ன சொல்றோம்? ஷைத்தான் என்ன வழிகெடுத்துட்டான், ஷைத்தான் என்ன தப்பான பாதையை காட்டிட்டான்னு சொல்லி. ஏப்பா ஷைத்தானை திட்டிகிட்டே இருக்கிறீங்க? நீங்கள் தவறு செஞ்சுட்டு அவன் மேலே பழிய போடுறீங்க.
நீங்கள் தவறு பண்ணிட்டு அவனையும் திட்டுறீங்க அப்படின்னு சைத்தானுக்காக ஒரு ஆள் வக்காலத்து வாங்கிட்டு இருந்தார். சைத்தான்லாம் கிடையாது, நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி. இது சைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். ஆஹா, நமக்காக வக்காலத்து வாங்குற ஒரு ஆளும் இருக்கிறாரு, நமக்காக ஒரு ஆள் வாதாடுறாருன்னு சொல்லி. அதனால சைத்தான் அவருக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினச்சானா. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சைத்தான் வந்திருக்கிறான். அவருடைய கனவுல வந்து சொன்னானா, இந்த உலகத்தில் எல்லாருமே என்னை திட்ட தான் செய்கிறாங்க, அது முஸ்லீம்கள் பூரா என்னை பற்றி என்னங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சபிக்கப்பட்ட ஷைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் எனக்காண்டி வாதாடி இருக்கீங்க, உங்களுக்காண்டி நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், உங்களை என் முதுகில் சுமந்துட்டு போய் மக்கால கொண்டு போய் இறக்கி உங்களை ஒரு உம்ரா செய்ய வச்சுட்டு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட போகிறேன்னு சொல்லி. இதெல்லாம் கனவுல நடக்குது. நிஜத்தில் ஷைத்தான் நன்மையை நாடப்போகிறோம் இல்லை. சரி, அவரும் ஒத்துக்கொள்கிறாரு. அவரை தூக்கிட்டு ஷைத்தான் வழியில் போய்கிட்டே இருக்கிறான். போகிற வழியில் அவருக்கு திடீர்னு என்னங்க அவசரமாக டாய்லெட் போகணும். சொல்கிறார், இறக்கி விட்டுருப்பா, எனக்கு டாய்லெட் போகணும்னு சொல்லி. இல்லை, இந்த மண்ணில் உங்கள் கால் படவே கூடாது, நான் மக்கால போய் தான் உங்களை இறக்கி விடுவேன். இல்லை, எனக்கு ரொம்ப அவசரம், எனக்கு பரவாயில்ல, அவசரம்னா என் முதுகுலேயே போய்க்குங்க அப்படிங்கிறான். அவசரம்னா என் முதுகுலேயே போய்க்குங்கன்னு சொல்லி அவரும் பொறுத்து பார்த்து அவன் முதுகுலேயே போயிடுறாரு. எஞ்சி பார்த்தா பெட்டில் டாய்லெட் போயிட்டு வச்சுட்டாரு. கனவுல இருந்து கண் முழிச்சு பார்த்தாருன்னா அப்பதான் தெரியுது, ஆஹா, சைத்தானுடைய எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இது. மனிதனுக்கு சைத்தான் எந்த காலத்திலையும் நல்லது நடமாட்டான். கடைசி வரைக்கும் சைத்தான் மனிதனுக்கு தீமைகளை தான் நாடுவான். இந்த இபிலிஸ்ங்கிற விரோதியை வந்து நாம் விரட்டணும். அவன் சொல்லக்கூடிய உள்ளத்தில் போடக்கூடிய ஊசலாட்டங்கள் எந்த அளவுக்கு சைத்தான் போயிருமா. அல்லாஹ்வை படைச்சது யாருன்னு கூட உள்ளத்தில் சந்தேகத்தை எழுப்புவான். நபியும் சொன்னாங்க, அல்லாஹ் படைச்சது யாரு, இப்படி ஒரு கேள்வியை சைத்தான் போடுவான். உடனே ஓதுங்க குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். எது வரைக்கும் ஷைத்தான் வழிகெடுப்பான்னு சொன்னால், நாம் அவன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தால் வழிகெடுத்துட்டே இருப்பான். விரட்டணும், திருப்பி விரட்டணும். விரட்டி எந்த அளவுக்கு ஆயிரணும்னு சொன்னால், நாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஆயிரணும். என்ன அது, உமர் வந்து ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் வேற பாதையில் போவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லவ் சலக்த ஃபஜ்ஜன் லசலக ஷைத்தானு ஃபஜ்ஜன் ஆகர. உமரே, நீங்க ஒரு வீதியில் போனீங்கன்னு சொன்னா ஷைத்தான் வேற ரோட்ல போறான்னு சொல்லி. அப்ப ஷைத்தான்ங்கிற இந்த எதிரியை வென்று அவனுக்கு நம்ம மாறு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா ஷைத்தான் நம்மளை விட்டும் போயிடுவான். இவர் நம்ம வழிக்கு வரமாட்டாரு. இது முதல் எதிரி. அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கிற ரெண்டாவது எதிரி யாரு, துனியாங்கிற எதிரி, உலகங்கிற எதிரி, இந்த உலக செல்வங்கள்ங்கிற எதிரி. இந்த எதிரி, இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தின் மீது நம்ம ஆசைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அல்லாம இப்னு கைம் என்கிற ஒரு பெரியார் அழகா சொன்னாங்க, இப்போ நம்ம பார்க்குற இந்த உலகம் இருக்குது, இது வந்து அசல்ல ஒரு கிளவின்னு சொன்னாங்க. இந்த உலகம் என்னங்க, கிளவியா போச்சு. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டு பல லட்சம் ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னே நமக்கு தெரியாது. இந்த உலகம் ஆரம்பமாக படைக்கப்பட்ட போது யாராவது இந்த உலகத்தை ஆசைப்பட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அப்போ உலகம் குமரியாக இருந்துச்சு, இளம்பெண்ணாக இருந்துச்சு. இப்போ உலகம் அழிய போகுது, வயசாகி போச்சு. எப்போ பெருமானார் அனுப்பப்பட்டாங்களோ உலகத்துக்கும் உலக அழிவு நாளுக்குமான என்னங்க நெருக்கம் வந்துடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன நபியு ஸாஅதி, நான் கியாமத்துக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறேன், எனக்கும் கியாமத்துக்கும் இவ்வளோதான் இடைவெளி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ நம்ம பார்க்குற உலகம் என்னங்க, கிளவி. ஆனால் இந்த கிளவியாக இருக்கிற உலகம் நமக்கு முன்னால் தன்னை அழகுபடுத்தி கொண்டு வருது, அழகுபடுத்தி கொண்டு ஒரு மேக்கப் போட்டு அழகியாக வருது. அதுக்கு பல்லு கிடையாது, ஆனால் செட்டு பல்ல வச்சுட்டு வருது. அதனுடைய எல்லாமே என்னங்க, மேக்கப் தான், எல்லாமே ஜோடிக்கப்பட்டவைகள் தான். நாம் இந்த ஜோடிக்கப்பட்ட கிளவி என்ன நினச்சிக்கிறோம், இளம்பெண் என்று நினைத்து இந்த உலகத்தை ஆசைப்படுறோம். அதனுடைய உண்மை எப்போ தெரியும், மௌத்தாகிற நேரத்தில் தெரியும், மரண நேரத்தில் எல்லா ரகசியங்களும் தெரியும். அப்போ துன்யா முன்னால் வருமா, எப்படி வரும், ஒரு கிளவியாக வருமா, வந்து சொல்லுமா, இதுக்காக தான் நீ ஆசைப்பட்ட, இதற்காக தான் நீ ஆசைப்பட்ட. அந்த கிளவி தலையில் ஒன்றும் முடி இருக்காது, அந்த கிளவிக்கு வாயில் பல்லு இருக்காது, இளமை இருக்காது. அப்போ மனுஷன் சொல்லுவானா, இந்த துன்யாவுக்காகவா நான் உலகத்தில் சண்டை போட்டேன், இந்த துன்யாவுக்காக உலகத்தில் நான் ஹராம் ஹலால பார்க்கல. இப்போ உண்மை தெரிஞ்சிடும். அப்போ மனுஷன் சொல்லுவான், ரப்பிர்ஜிஊன், எல்லாம் இந்த உலகத்துக்கே என்னை திருப்பி அனுப்பு, நான் நல்லதை செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லுவான். ஆக இந்த துன்யாங்கிற இது உலகத்தில் நம்முடைய பெரிய எதிரி. அப்படியானால் உலகத்தை நாம் சம்பாதிக்கவே கூடாதா, உலகத்தில் எதையுமே நாம் அடையக்கூடாதா என்றால் நிச்சயமாக இல்லை. உலகம் என்பதை எதிரி தான் அது. ஆனால் இந்த உலகத்தை நாம் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. உலகத்தினுடைய செல்வங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான்.
உலகத்தை தீனுக்காக மாற்றிவிட்டார். இந்த உலக செல்வங்களை தீனுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கம், ஒரு பள்ளிவாசலுக்காக, ஒரு மதரசாவுக்காக, ஒரு மார்க்கத்தினுடைய நல்ல காரியத்திற்காக இந்த செல்வத்தை, இந்த துன்யாவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த துன்யா நல்லது. பெருமானார் சொல்வார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ், நல்லோர்களுக்கு செல்வம் இருப்பதும் நல்லதுதான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிரியாவிலிருந்து நிறைய வியாபார பொருள்களை ஏற்றிக்கொண்டு மதீனாவுக்கு பொருள்கள் சேர்ந்தது. எல்லா வியாபாரிகளும் வந்தாங்க உஸ்மான் இடத்துல சொன்னாங்க, உஸ்மான் அவர்களே, உங்களுடைய வியாபார பொருள்களை எல்லாம் எங்களுக்கு வித்துருங்க, ஒன்றுக்கு ஒன்று தரோம், ₹1 2. உஸ்மான் சொன்னார்கள், இல்லை, இதை விட அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இந்த வியாபாரிகள் சொன்னாங்க, இல்லை, 1க்கு 2 தரோம், ₹1 2. இல்லை, அதுவும் முடியாது, இதை வாங்கிட்டாங்க. இப்படி லாபத்தை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, ₹1 5 வரைக்கும் தரோன்னு சொல்லி. உஸ்மான் சொன்னாங்க, இல்லை இல்லை, இது அதை விட அதிகமான விலைக்கு விற்கப்பட்டது. இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். உஸ்மான் இடத்துல நமக்கு தெரியாமல் யார் வியாபாரம் பேசியிருப்பாங்க, யார் பேசினது? அவர் பொய்யும் சொல்ல மாட்டார். எல்லாம் தனியாக கேட்டாங்க உஸ்மான் இடத்துல, எங்களை விட அதிகமாக இந்த பொருள்களை யார் விலை கொடுத்து வாங்கினது? உஸ்மான் சொன்னார்கள், இதையெல்லாம் அல்லாஹ் என்கிட்ட விலை கொடுத்து வாங்கிட்டான். அல்லாஹ் இந்த பொருள்களுக்கு 1 மடங்கல்ல 700 மடங்கு நன்மை தருவதாக சொல்லியிருக்கிறான். அதனால நான் இதையெல்லாம் அல்லாஹ்வுக்கே கொடுத்துடலான்னு இருக்கிறேன், இதெல்லாம் நான் சதகா பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இந்த செல்வம் நல்ல செல்வம். நம்மகிட்ட இருக்கிற காசுங்கிறது நம்முடைய திருமணத்தில் நம்முடைய சமூக அந்தஸ்தை காட்டுவதற்கு அல்ல, விதவிதமான உணவுகள் அளிப்பதற்காக அல்ல. இந்த செல்வம் தான் துன்யா என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, இது 2வது எதிரி. அல்லாஹ் படைத்திருக்கிற 3வது எதிரி என்ன? நம்முடைய நஃப்ஸ். நம்முடைய நஃப்ஸ். அல்லாஹ் திருமறையில் 3 வகையான நஃப்ஸை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலமாக்கள் இன்னும் பல நஃப்ஸை சொல்லுவாங்க. 3 நஃப்ஸுகள். ஒரு நஃப்ஸ் என்ன? நஃப்ஸே அம்மாரா. அது தீமையைத்தான் தூண்டும். எப்போதுமே தீமையான விஷயங்கள், தீமையை தான் சிந்திக்க தூண்டும், தீமையை தான் செய்வதற்கு தூண்டும். இது மோசமான நஃப்ஸ். இது நஃப்ஸ அம்மாரா என்பது கடைசியில் ஒரு மனிதனுடைய ஈமானை பறிக்காம விடாது. அது லாஸ்ட்ல என்னங்க, ஈமானை பறிக்கிறதுல கொண்டு போய் தான் நிறுத்தும். இது நஃப்ஸே அம்மாரா. அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது நஃப்ஸ் என்ன? நஃப்ஸே லவ்வாமா. நஃப்ஸே லவ்வாமா என்றால் பாவம் செய்வான், நான் அதே நேரத்தில் தன்னைத்தானே நிந்தித்து கொள்வான். நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, உனக்கு ஈமான் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் பயப்படுறியா இல்லையா, தன்னைத்தானே ஒரு தவறு செய்தால் கூட தன்னைத்தானே நிந்தித்து கொள்கிற நஃப்ஸ் இருக்கிறதே, அது லவ்வாமா. அது அந்த அளவுக்காவது நம்முடைய நஃப்ஸ் இருக்கணும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உள்ளத்தில் ஒரு சிறு நெருடல் கூட வரல, கொஞ்சம் கூட வருத்தம் வரலன்னு சொன்னா இவர் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு. அவருடைய நஃப்ஸ் தான் அம்மாரா. அது கெட்டதை தான் ஆசைப்பட செய்யும். கெட்டதை செஞ்சுட்டு எந்த வருத்தமும் உள்ளத்தில் இருக்காது. லவ்வாமான்னு சொன்னா தவறு செய்யக்கூடிய நஃப்ஸ் தான் அது. ஆனால் தவறு செஞ்சுட்டு வருத்தப்படுவார். அதனால தான் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு சின்ன பாவத்தை செஞ்சுட்டா கூட ஒரு மலை மாதிரி நினைப்பாங்க, ஆஹா பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். ஒரு முனாஃபிக்காரன்னு சொன்னா பெரிய பாவத்தை செஞ்சுட்டா கூட ஒரு கொசு மாதிரி நினைப்பான். ஒரு சஹாபி, இளம் வயது சஹாபி, அவர் ஒரு பெண்ணை பார்த்துட்டாங்க, தவறான ஒரு பார்வை, யதார்த்தமா பார்த்துட்டாரு. அந்த ஒரு பாவத்திற்காக பெருமானாரை பார்க்காம மதீனா விட்டு ஓடி போயிட்டார். அந்த கவலையில அழுது 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 இறந்தும் போயிட்டார். இது நஃப்ஸே லவ்வாமா. இது ஒரு தவறு செஞ்சா கூட அந்த தவறுக்காக தன்னை நிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம நம்முடைய தவறுகளுக்கு, பாவங்களுக்காக நிந்திக்கிறதே கிடையாது. எத்தனை பாவங்கள் செய்கிறோம், அதற்காக வருத்தப்படுவதும் கிடையாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது நஃப்ஸ். 3வது நஃப்ஸ் என்ன? நஃப்ஸ முத்மஇன்னா. அல்லாஹ்வுக்கு அடிபணிவதில் இன்பம் காணுகிற நஃப்ஸுக்கு பேர் தான் நஃப்ஸ முத்மஇன்னா. அவருக்கு தொழுகையில் இன்பம் இருக்கும், ஸிக்ர்ல இன்பம் இருக்கும். எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அந்த நல்ல விஷயங்களில் இன்பம் காணுகிற அந்த நஃப்ஸுக்கு பேர் தான் முத்மஇன்னா. மௌத்தாகிற நேரத்தில் இந்த நஃப்ஸுக்கு தான் அல்லாஹ் ஆறுதல் சொல்வான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. வணக்க வழிபாடுகளில் நிறைவு பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக், உமது இறைவனிடத்திலே செல் என்று அல்லாஹ் அந்த நஃப்ஸுக்கு தான் சொல்லுவான். இப்போ நஃப்ஸ் என்பது நம்முடைய எதிரிகளில் உள்ளுக்குள் இருக்கிற ஒரு மோசமான எதிரி. இந்த எதிரியை நாம் கட்டுப்படுத்தலை, இந்த எதிரியை நாம் அடக்க தவறிட்டோம்னு சொன்னால் மனிதன் பாவங்களில் மூழ்குவான். மரண நேரத்தில் அது ஈமானை பறிக்கிற அளவுக்கு போயிடும். இது அல்லாஹ் படைத்திருக்கிற 3வது எதிரி. 4வது எதிரி என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிற 4வது எதிரி ஹவாங்கிற எதிரி. ஹவானா என்ன? மனோ இச்சை. ஹவா என்று சொன்னால் மன விருப்பங்கள். ஒரு முஸ்லிமுடைய விருப்பங்கள்
எல்லாமே அல்லாஹ் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் அவர் விரும்பணும், பெருமானார் எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் அவர் விரும்பணும். இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விருப்பம் முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. யார் தன்னுடைய விருப்பத்துக்கு கட்டுப்படுகிறானோ அவன் தன்னுடைய விருப்பத்தை தெய்வமாக ஆக்கிக்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அஃபரஐத மனித்தஹத இலஹு ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். மனோ இச்சை என்ன சொல்லுது, அதுக்கு கட்டுப்படுவாங்க. ஒரு மனிதனுடைய ஈமான் எப்ப நிறைவடையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி, நான் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தேனோ இந்த மார்க்கத்திற்கு உங்களுடைய மனோ இச்சை அடிமையாக ஆகிவிட வேண்டும். அப்ப எந்த காரியமானாலும் சரி, திருமணமாகட்டும், நம்ம விரும்பலாம், ஊர்ல ஒரு விருப்பம் இருக்கும், ஒருத்தர் திருமணத்தை இப்படி நடத்தணும் என்று ஒரு விருப்பம் இருக்கும். இந்த விருப்பமா நபியினுடைய விருப்பமா? பெருமானார் என்ன திருமணத்தை விரும்பினார்கள்? அஅதமுன் நிக்காஹி பரக்கா, நிக்காஹ்ல பரக்கத்தான நிக்காஹ் எது? ஐஸருஹு முஊனா, ரொம்ப செலவுகள் நடுநிலையாக, செலவுகள் அளவோடு எந்த நிக்காஹ்ல செய்யப்படுகிறதோ அந்த நிக்காஹ் தான் பரக்கத்தான நிக்காஹ். இது பெருமானாருடைய விருப்பம். ஆனா நம்ம நஃப்ஸ் என்ன சொல்லுது, நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க, நம்ம விருப்பமும் ஊர் நடைமுறை என்ன சொல்லுது? இல்ல இல்ல, நிக்காஹ்ல ரொம்ப தடபுடலா செலவு செய்யணும், பல ஊர்கள்ல இருந்து விதவிதமான சமையல்காரர்களை இறக்கணும், பலவிதமான ஐட்டங்கள் உணவு ரகங்களை வைக்கணும். இது நம்முடைய ஹவா, விருப்பம் சொல்லுது. இந்த இடத்துல நீங்க உங்க விருப்பத்தை கடவுள் ஆக்குறீங்களா அல்லது மார்க்கத்தை அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்துறீங்களா? நம்ம எல்லாருமே நம்ம விருப்பத்தை தான் 1000 காரணம் சொல்லிடுவோம். நிறைய காரணங்களை சைத்தான் உள்ளத்துல போடுவான். நம்ம ஒரு தவறு செய்யறோம்னு சொன்னா அந்த தவறை நியாயப்படுத்துறதுக்கு சைத்தான் 1000 காரணங்களை உள்ளத்துல போடுறான். இப்ப நாம என்ன செய்யறோம், ஹவாங்கிற மனோ இச்சைக்கு தான் அடிமையா இருக்கிறோமே தவிர மார்க்கத்திற்கு அடிமையாக இல்லை. இங்கதான் நமக்கான ஈமானுடைய பரிசோதனை. யார் விருப்பங்கள் இச்சைகளை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறார்களோ அதற்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஈமான்தாரிகள். இதைத்தான் பெருமானாரும் சொன்னார்கள், உங்களுடைய மனோ இச்சை நான் கொண்டு வந்த தீனிற்கு அடிமையாக ஆயிரணும். அது ட்ரெஸ்ல இருந்து முடி வைக்கிறதுல இருந்து எல்லாவற்றிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முடி வைக்க சொன்னாங்க? நம்முடைய நஷ்ட நம்முடைய முடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுது. நம்முடைய ஆடைகள் விஷயத்துல நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்கும், மார்க்கத்தினுடைய விருப்பம் ஒன்று இருக்குது. எல்லா விஷயங்களிலும் மார்க்கம் எதை விரும்புகிறதோ அதற்கு நீங்கள் அடிமையானால் தான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ண ஈமான். அருமையானவர்களே, இந்த 4 எதிரிகளோடு தான் மௌத் வரைக்கும் போராட்டம். இப்லீஸ்ங்கிற எதிரி, துன்யாங்கிற எதிரி, நஃப்ஸ்ங்கிற எதிரி, ஹவாங்கிற மனோ இச்சைங்கிற எதிரி. இந்த 4 எதிரிகளை வென்றவர்கள் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு உதுஹிலல் ஜன்னத, சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ, ஃபக்கத் ஃபாஸ, அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் இந்த 4க்கும் அடிபணிந்து கட்டுப்பட்டு விட்டோமோ அவர்கள் இம்மையிலும் நஷ்டவாளிகள், மறுமையிலும் நஷ்டவாளிகள். அல்லாஹ் அதிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, இது போன்ற இந்த எதிரிகள், இப்லீஸ்ங்கிற எதிரி, நஃப்ஸ்ங்கிற எதிரி, துன்யாங்கிற எதிரி, இதையெல்லாம் நம்ம தோக்கடிக்கணும்னு சொன்னா, இதையெல்லாம் வெல்லணும்னு சொன்னா சாதாரணமா முடியாது. அதற்கு என்ன சில தியாகங்களும் தேவை. அந்த தியாகத்தை தான் நபிமார்கள் செஞ்சாங்க, அந்த தியாகத்தை தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. அந்த தியாகத்துக்காக தான் சூஃபியாக்கள் ஒரு காலத்தில், தரீகாக்கள் ஏன் உருவானதுன்னு சொன்னா, சூஃபி பெருமக்கள் ஏன் வந்தாங்கன்னா நஃப்ஸை அடக்கிறது தான், நஃப்ஸை அடக்கிறது, அதுக்காக உருவாக்கப்பட்டு தான் தரீகாக்கள். நல்லா பாதுகாக்கணும், நான் குறை சொல்லலை. இன்றைக்கு அங்கேயும் கூட உலக மோகம் தான் வருது, உலக ஆசைகள் தான் கற்பிக்கப்படுது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் இருந்த அந்த சூஃபி ஞானிகளுடைய எளிமை, அவங்களுடைய பக்குவம் எல்லாம் இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சா கூட உலகத்தில் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த தரீகாக்கள் ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, நஃப்ஸை அடக்கணும், ஷைத்தானை அடக்கணும், மனோ இச்சையை அடக்கணும். இந்த எதிரிகளை அடக்குவதற்கு தான் எல்லா தரீகாக்களும் எல்லா ஞானிகளும் வந்தாங்க. அதற்கு தான் ஆன்மீக பாதைகள் வந்துச்சு. அதுக்காக கஷ்டங்கள் சிரமங்கள் பட்டாங்க. இந்த சிரமங்களை கொண்டு தான் இந்த எதிரிகளை வெல்ல முடியும். அந்த வகையில தான் எத்தனையோ தீனுக்காக உருவாக்கப்பட்ட முயற்சிகளில் ஒன்றுதான் தாவத் தப்லீக் என்கிற இந்த உழைப்பும். மக்களிடத்தில் ஈமானுடைய ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்காக, சராசரியா உலகத்தில் வாழ்ந்தா நமக்கு ஈமானுடைய மகத்துவம் எனக்கு தெரியாது. ஒரு ஈமானுடைய எழுச்சி, ஈமானுக்காக தியாகங்கள் செய்யணும், சொந்த காசை கொடுத்து அர்ப்பணங்கள் செய்யணும் என்பதற்காக வேண்டிதான் இந்த தாவத் தப்லீகுடைய வேலை. ஹஜ்ரத் மௌலானா
இல்யாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்கள பற்றி பல தடவை பயான்களே நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய மகனார் ஹஜ்ரத் யூசுப் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றியும் சொல்லியிருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ விதமான அமைப்புகள், மக்களை சீர்திருத்துவதற்காக உண்டான எத்தனையோ அமைப்புகள் தோன்றியிருந்தாலுமே கூட இந்த தப்லீக் வந்த பிறகு உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் உலகளாவிய விதத்தில் ஏற்பட்டது. குறிப்பாக பாவிகள், ஒரு மது போதைக்கு அடிமையாக இருந்திருப்பான், மதுபானங்களுக்கு விபச்சாரத்திற்கு அடிமையாக இருந்திருப்பான். இத்தகைய பாவிகள் பலரும் தௌபா செய்து திருந்துவதற்கு இந்த தப்லீகுடைய வேலை பல இடங்களில் காரணமாக இருந்திருக்குது. அந்த உழைப்பினுடைய பல்வேறு வழிகளில் ஒன்றாக ஆங்காங்கே இஸ்திமாக்கள் நடத்தப்படுது. முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு ஈமானுடைய எழுச்சியை, ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 26, 27, 28 ஆகிய தேதிகளில் திருச்சி மாநகரிலே தமிழ்நாட்டுக்கான மாநில அளவிலான ஒரு பெரிய இஸ்திமா நடைபெறவிருக்கிறது. நாம் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை சுருக்கி கொண்டு இஸ்திமாவிலே கலந்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.